சொல்லுங்க அத்தை. மாப்பிள, நான் அத்தை பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு குறைச்சலும் இல்ல மாப்பிள. எங்க அக்கா பொன்னம்மா பொன்னமராவதில இருந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் நானும் தான் இப்ப துணையா இருக்கோம். வேலைக்காரிக்கு லீவு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ராத்திரி 2 மணிக்கு ஏதோ மிஸ் கால் வந்திருந்தது. ஏன், ஏதோ பிரச்சனையா? ஊட்டி குளிருக்கு நீங்க இவ்ளோ ஸ்லோவா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. எனக்கு இங்க ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, ஜெயந்தி எங்க? இந்தாங்க. இங்கதான் இருக்கா. இதோ தரேன். உங்க அம்மா. மா, அதெல்லாம் சும்மா. என் மேல கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? ஒரு போனாவது பண்றியா? நானா போன் பண்ணா அம்மான்னு கூப்பிடுற. கோச்சுக்காதம்மா. எப்படி இருக்க? நான் இருக்கிறத விடுறி. நீ எப்படிமா இருக்க? டாக்டர் செக்கப்லாம் போறியா இல்லையா? மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? ஏண்டி, சத்து மாத்திரை சாப்பிட்டுட்டு சத்தே இல்லாம பதில் சொல்ற? சாப்பிடுறேம்மா, நல்லா இருக்கேன். சரிடி. நேத்து ராத்திரி திடீர்னு ஒரு கெட்ட கனவு. நீ மாடிப்படியில இருந்து உருண்டு விழுற மாதிரி. ராத்திரில எனக்கு தூக்கமே இல்ல. உடனே ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ண. நீங்க 2 பேருமே போன் எடுக்கல. உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஜெயந்தி, என் பாச மகளே. நான் உன்னை பார்க்க அங்க வரட்டுமா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். ஒரு நிமிஷம் இரு, அவர்கிட்டயே பேசு. அம்மா ஊட்டிக்கு வரேங்கிறாங்க, பேசுங்க. அத்தை, நீங்களே இங்க வரவானா? உங்களுக்கு வீசிங் இருக்குல்ல, சிரமப்படுவீங்க. மாப்ள, என் பொண்ணுக்கு அடிபடுற மாதிரி கனவெல்லாம் வருது. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ஜெயந்திய பார்க்கணும் போல இருக்கு மாப்ள. அத்தை, இங்க பாருங்க. நீங்க ஜெயந்திய 10 மாசம் தான் சுமந்தீங்க. ஆனா நான் வாழ்நாள் முழுக்க அவளை நெஞ்சில சுமக்கிறேன். உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்க. என்னதான் படிச்சவங்க பக்கத்துல இருந்தாலும் அனுபவப்பட்டவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமா? எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வருமோ அதை எப்படி தீக்கணும்ன்றது எனக்கு தானே தெரியும். அத்தை, அதான் பக்கத்துல டாக்டர் இருக்காங்களே, நீங்க உடம்பு பார்த்துங்க, அது போதும். நான் போனை வைக்கிறேன். மாப்ள, போனை வச்சுட்டாரே. ஏண்டி, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லக்கூடாதா? அதுக்குள்ளதான் மாப்பிள்ள போனை கட் பண்ணிட்டாரே. அது என்னமோ தெரியல, நான் ஊட்டிக்கு வரேன்னு சொன்னாலே போதும் மாப்பிள்ள அப்படியே மூட் அவுட் ஆயிடுறாரு. இப்பவும் அதே டாபிக் எடுத்தேன், உடனே போனை கட் பண்ணிட்டாரு. உன்னை ஏன் வர வேண்டான்னு சொல்றாங்க? எனக்கு இழுப்பு வந்துருமா. அதுக்கு மாத்திரை வாங்கிக்க, இல்லன்னா இந்த வாயில வச்சு புஷு புஷுன்னு அடிச்சுக்கிறாங்களே, அதை வாங்கி வச்சுக்க. அது மலையில சக்கர வண்டி ஏறாதாங்கா. அப்படின்னா அங்க ஒன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போறதே இல்லையா? அங்க குளிருமாக்கா. இருக்கட்டுமே, சொற்ற மேல சொற்ற போட்டுக்க. நான் எவ்வளவு கெஞ்சி மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. மர்மமா? பின்ன உன் பொண்ணோட பிரசவத்தை ஊட்டியில வச்சுக்கிட்டு அதுக்காக அவரு வேலைக்கு 1 வருஷம் லீவு போட்டுட்டு உன்னையும் ஊட்டிக்கு வரவிடாம பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குதானே? அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். ஏன் பொண்ணு குழந்தை பெத்துக்கிறதுல அப்படி என்னக்கா மர்மம் இருக்க போகுது? என்னன்னு புரியல. உனக்கும் எனக்கும் வேற என்ன வேலை? அது என்ன மர்மம்னு யோசிப்போம். 2 பேருக்கும் பொழுதாவது போகும்ல. அது சரி. இப்போ நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே எனக்கு துரு மூளை, இதுல கொஞ்சம் துரும்ப கிள்ளி போட்டுட்ட. இனிமே இதுல என்ன மர்மம்னு துப்பறியாம எனக்கு தூக்கம் வராது. ஜெயந்தி, ஏன் அழுவுற? போதுங்க, நம்ம நடத்துற இந்த நாடகம் போதும். நான் கர்ப்பமாவே இல்ல, நான் நடிக்கிறேங்க.
ஊர் உலகத்தை ஏமாத்துறேன். சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லார்கிட்டயும் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்கள ஏமாத்துறது கூட பரவாயில்லைங்க. நான் அம்மா வாங்கணுங்கிறதுக்காக என்ன பெத்த அம்மா கிட்ட கூட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை விட கொடுமை வேற என்னங்க இருக்க முடியும்? தாய்மைங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியலையே. ஜெயந்தி, இங்க பாரு, நாம ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் ஞாபகம் இல்லையா? ஏன் அழுவுற? காயத்ரி கனடா போய் இறந்து போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையில இருந்த பிடிப்பெல்லாம் விட்டு போச்சு. வாடகை தாய் மூலமா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேங்க. ஆனா நம்ம எவ்வளவு தடுத்தோம். விதி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி அவளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. அவளை அங்க வச்சு கொன்னுடுச்சு. நமக்கு குழந்தையே இல்லாம பண்ணிடுச்சேங்க. இதுக்கு மேல வாழறதுக்கு என்னங்க இருக்கு? ஜெயந்தி, குழந்தை மட்டும் தான் வாழ்க்கையா? எத்தனை பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. ஏன் அவமானத்தை அவங்கள வந்து தாங்குறாங்க? எனக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு நான் தான் துடிக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு மலடி பட்டம் கிடைக்கிறது ரொம்ப அவமானமான விஷயங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி இருக்கிற பொம்பளைங்க நான் வாழ தகுதி இல்லாதவங்கிற மாதிரி கேலி பேசுறாங்க. ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட என்ன கூப்பிடுறது இல்ல. அப்படியே கூப்பிட்டாலும் என்ன அவமானப்படுத்தி தான் அனுப்புறாங்க. அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நரக வேதனையா இருக்குங்க. ஜெயந்தி, மறுபடி பட்டம் கொடுக்கறது படிக்காத முட்டாளுங்க செய்யற வேலை. அது என்னமோ யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி புலம்பாத. என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் தாங்கிப்பேன். இப்போ கொஞ்ச நாள் உங்களையும் தானே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னையா? ஆமாங்க, என்ன குத்தி குத்தி கொன்னுட்டாங்க. இப்போ உங்களை குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை போலீஸ் அதிகாரிக்கு தான் ஏதோ பிரச்சனையோங்கிற மாதிரி பேசுறாங்க. யார் பேசுறது? தேடி பிடிச்சி சண்டை போட போறீங்களா? அப்படி நம்ம சண்டை போட்டா 4 பேர் பேசுறது போய் 40 பேர் பேச போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாரு, உண்மையில அந்த விஷயத்தை நாம அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். உண்மை இருக்கோ இல்லையோங்க, இப்ப நம்ம உடனடியே ஊர் வாயை அடைக்கணும். இல்லைன்னா அந்த அவமானத்தோடய நான் சாகணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஜெயந்தி, நான் மலடிங்கிற பட்டத்தை தாங்கிப்பங்க. உங்களை யாராவது தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. சரி, நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றதுனால நான் ஒன்று சொல்றேன். கொஞ்ச நாள் என் மனசுல ஒரு ஐடியா தோணுது. என்ன? என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி தான் குழந்தை இல்லை. அதனால அவன் ஊர் வாயை அடைக்க ஒரு 10 மாதம் யாருடைய தொடர்பும் இல்லாமல் வெளியூரில் போய் தங்கி ஒரு குழந்தையை தத்தெடுத்து அது அவங்க பெற்ற குழந்தைன்னு சொல்லி வளர்க்குறாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாது. அது அவங்க குழந்தை இல்லைன்ற விஷயத்த கூட அவங்க குழந்தை கூட தெரியாமல் வளர்க்குறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வயசு 8. அது நல்ல புத்திசாலியா ஸ்கூல் ஃபஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கு. நீ விருப்பப்பட்டா நாம் இதே மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். சரிங்க, எனக்கு இதுல சம்மதம் தான். ஆனால் இதை ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நடுவில் மனசு மாறவோ அழவோ தடுமாறவோ கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் திடமாக நின்று சமாளிக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் கருங்கெல்லாம் நிற்கணும். இதெல்லாம் நீ செய்ய தயாரா? நான் தயாரா இருக்கேங்க. உலகத்தை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி ஜெயந்தி. உங்கள் அம்மாவை சமாளிக்கிறது தான் கஷ்டம். நம்ம தான் குழந்தைய தத்தெடுக்கிற 10 மாசம் வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்க போறது இல்லையே. அப்புறம் அம்மாவை பத்தியே நீங்க கவலைப்படுறீங்க. அப்போது 10 மாதம் நீ கர்ப்பிணியாக நடிச்சிருவியா? என்னால முடியுங்க. நடுவில் மனசு மாற மாட்டேல்ல? இல்லைங்க ஜெயந்தி, நான் சீரியஸாக கேட்குறேன். சத்தியமா நான் மனசு மாற மாட்டேங்க. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம். உங்கள் அம்மா கிட்ட நீ உண்டா இருக்கிறத டாக்டர் சொன்னதை சொல்ல போகிறோம்.
அவங்க நம்புவாங்களா? அவங்கள நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நம்ம எந்த ஊருக்கு போறோம்? ஊட்டி. ஜெயந்தி, அன்னைக்கு நீ என்னன்னு சத்தியம் பண்ண? என்ன நடந்தாலும் சரி மனசு தளர மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? இப்போ உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அதுக்கே அழுகுற? வாழ்க்கை ஒரு நாடகம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்கு. என் வாழ்க்கையே ஒரு நடிப்பா போச்சு. இப்படி எல்லாரையும் ஏமாத்துற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையா? பார்க்க போனா மத்தவங்கள நம்ம ஏமாத்தலங்க, நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். ஜெயந்தி, இதெல்லாம் இப்போ பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். ஊட்டியில் இன்னொரு 6 மாதம் தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. குழந்தைய தத்தெடுக்கிற ஃபார்மாலிட்டியில் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அழுது உன் கண்ணீரை கட்டி என்னை பலவீனப்படுத்தினேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். மனசு கேட்கலையே. ஜெயந்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கே நல்லா தெரியும் நான் போய் பேச மாட்டேன்னு. நானே 1008 போய் சொல்லி இந்த நாடகத்தை போட்டிருக்கேன். ஏன், நம்ம பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் தான். அதை மட்டும் யோசி. சரி, இப்படி வச்சுக்கோ. கல்யாணம் ஆனவங்க ஒன்று பெத்தெடுப்பாங்க, இல்லை தத்தெடுப்பாங்க. நாம் இன்னொருத்தர் பெத்தெடுத்ததை தத்தெடுக்க போகிறோம், அவ்வளோதானே? இதெல்லாம் 6 மாதம் தான் ஜெயந்தி. அதுக்கப்புறம் இந்த குழந்தை உன் குழந்தைன்றதை ஊர் உலகம் நம்ப ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை சுலபமாயிரும். நீயும் உன் குழந்தையோட சந்தோஷமாக இருப்ப. சரிங்க. நாளையிலேருந்து வயிறு கொஞ்சம் தெரியுற மாதிரி செட் பண்ணணும். ஊர் உலகம் நம்புறதுக்காக நாளிலேருந்து உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு பண்ணணும். நான் ஒரு பொள்ளைய சுமக்கலங்க, ஒரு பொய்ய சுமக்கிறேன். பரவாயில்ல, உன் நல்லதுக்காக யாரையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு பொய்யை சொல்கிறது தப்பில்லை. ஜெயந்தி, எல்லாம் சரியாயிரும் ஜெயந்தி. ரிலாக்ஸ் ஆயிரு. எங்க அபி போன? ஹவுஸ் ஓனர் போய் பார்க்க போயிருந்தேன் இளவரசி. அந்த அம்மா வாடகை ஏத்திட்டாங்க. சரி, நீ ஏன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. தூக்கம் வரல அபி. சாப்பிட்டியா? இல்ல, அவர் வந்துட்டோம். இன்னும் வரலையா? இதோ வந்துட்டேனே. வாங்க. சரி வாங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. சாப்பாடு இல்ல இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஏர்போர்ட்லயே ஒரு கஸ்டமரை டிராப் பண்றதுக்காக போயிருந்தேன். அவர் கூடவே சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு 3 மணிக்கு பிக்கப்க்கு போகணும். ஹலோ, 2 பேரும் இப்படி உட்காருறீங்களா? உட்காருங்க. பேசணும், உட்காருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படியே ஏர்போர்ட்ல பிக்கப் டிராப்னு உங்க வாழ்க்கை இப்படியே ஓட்டிடலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஸ்வரூபன் சார் அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார்ல, அத பத்தி நீங்க 2 பேரும் யோசிச்சு பாத்தீங்களா? மகாவால உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனா உங்களால அவளோட பிரச்சனை எதுவும் சால்வ் ஆகலையே. அதுக்கு நீங்க என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன அபி, அவளால தானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காத இளவரசி. மகா மட்டுமே இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. காரணத்தை நான் சொன்னா நமக்குள்ள சண்டை வரும். அதை நான் சொல்லாமலே உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் தெரியும். நம்மளோட ஆசை, அபிலாஷைகள் இதெல்லாம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடியும் எதிர்பார்த்தபடியும் நடந்துட்டா விதிக்கு வேலை இல்லாம போயிடும். இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்ற? மகா கம்பெனி பழைய நிலைமைக்கு வரணும். மனசு உடைஞ்சு போய் கிடக்குற அவளுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். அபி, எனக்கு ஒரு டவுட். நீ என் பக்கம் பேசுறியா இல்ல மகா பக்கம் பேசுறியா? இளவரசி, நான் நடு நிலைமையில இருக்கேன். நான் உனக்கும் சப்போர்ட் இல்ல, அவளுக்கும் சப்போர்ட் இல்ல. போதுமா? ஸ்வரூபன் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். எனக்கு அது நியாயமாவும் படுது. அவ மனநிலைக்கு ஆறுதலா 4 வார்த்தை தான் நீங்க பேசுங்களேன். இதுல நீங்க 2 பேரும் என்ன குறைஞ்சிட போறீங்க? நீ நல்லா யோசிச்சு பாரு. அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இதோ இவர் இங்க உட்கார்ந்துருக்க மாட்டாரு, இன்னும் ஜெயில தான் இருந்திருப்பாரு. நீ தினம் ராத்திரி அழுதுகிட்டு தான் இருந்திருப்ப. இளவரசி,
நீ அழுது அழுது ஈரமான தலகாணி எல்லாத்தையும் நான் தாண்டி மொட்டை மாடியில காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொஞ்ச நாளா தாண்டி எனக்கு அந்த வேலை இல்லாம போச்சு. அது உனக்கு புரியுதுல்ல? மகாங்கிற கம்பெனி முதலாளி நல்லா இருக்கணும்னா நானும் இளவரசியும் வெறும் 4 வார்த்தை இல்லை 400 வார்த்தை பேசவும் தயார். ஆனா எங்களை பார்த்ததும் அந்த அம்மா தனி மனுஷியா மாறிடுறாங்க. அதான் பிரச்சனையே அங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு மகா மேல ஈவே இருக்கும்ல, அன்பு இல்ல? இல்ல, இந்த டாபிக்கே எனக்கு பிடிக்கல. என்ன இளவரசி இது? அவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன கேட்டா? நீ கேள்வி கேட்ட அவர் பதில் சொன்னாரு. நடுவுல என்ன எதுக்கு இழுக்கிற? ஆமாடி, உனக்கு ஒன்னும் தெரியாது பாரு. பின்ன என்னடி? ஆம்பளைங்கள நம்பவே கூடாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓ முன்னாடி மகாவா அது யாரு அப்படின்னு கேட்பாரு. மகா முன்னாடி இளவரசியா அது யாரு அப்படின்னு கேட்பாரு. சுப்பிரமணி எனக்கு சகோதரர் மாதிரி தான். ஆனா அவரும் ஒரு ஆம்பளை தான். அப்பனானாலும் சரி, அண்ணன் தம்பி புருஷன் யாரா இருந்தாலும் சரி, ஆம்பளைங்க புத்தி மாறவே மாறாது. அவங்களுக்கு எப்பவுமே சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆகுற சின்ன புத்தியை தான் ஆண்டவன் கொடுத்திருக்கான். இந்த லட்சணத்துல அவங்க நம்மள பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. சரி, அதெல்லாம் நீ விடு. எனக்கு உன் பதில் தான் முக்கியம். நீ பதில் சொல்லு. யோசிச்சுட்டு இருக்கேன் அபி. எத்தனை நாளாடி இதையே பதில் சொல்லிட்டு இருப்ப? வேற என்ன சொல்ற? தாய்லாந்தின் தலைநகர் எதுன்னு கேட்டா என்னால சொல்ல முடியும். என் தலையெழுத்துக்கு பதில் கேட்டா எப்ப தோணுதோ அப்ப சொல்றேன். சந்தியா, சந்தியா எங்கடி இருக்கு? சந்தியா, என்னங்க? சந்தியாவா? சார், நாங்க பிரைவேட் பேங்க்ல இருந்து பேசுறோம். பர்சனல் லோன் ஏதாவது உங்களுக்கு வேணுமா சார்? சாரி. சந்தியா இல்லையா? நானும் அந்த நம்பிக்கையில தான் பேசினேன். கல்யாண மண்டபத்தில் அவள் ஃபோனை கூட விட்டு போயிட்டா. அவள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவா? எங்க இருக்கா? என்ன பண்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இப்படி நம்மளை புலம்புட்டு போயிட்டாளே. அங்கிள். வா விமல். வாங்க வாங்க வாங்க. வாமா ராதா. வணக்கம் அங்கிள். ஆண்டி உட்காருங்க. உட்காருமா. ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கும். நாங்க டெல்லி போயிருந்தோம். அதான் சந்தியாவோட மேரேஜ்க்கு வர முடியல. நடந்தது கேள்விப்பட்டோம். சந்தியாக்கு கல்யாணம் நடக்கலன்னு. சில அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு தெரிஞ்சு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? சந்தியா இடத்துல இப்ப தீபா இருக்கா. ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க அங்கிள். எதிர்பாராம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் ஷாக் ஆகி ஸ்டக் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கீங்க. இதுவே ரொம்ப பெரிய விஷயம் அங்கிள். எத்தனை பேர் ஸ்பாட்ல அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸான டெசிஷன் எடுக்க முடியும்? ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சின்ன ஆறுதல். இல்ல அங்கிள், நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். சரி, சந்தியா எங்க? இன்னும் தகவல் எதுவும் இல்லப்பா. சந்தியாவை கண்டுபிடிச்சு சமாதானம் பண்ணி நல்ல இடமா கல்யாணம் பண்ணி வைங்க. எல்லாம் சரியா போயிடும். நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. சந்தியாவுக்கு இந்த கிஃப்ட டெல்லியில வாங்கணும். அதான் கொடுக்க வந்தோம். சரி, தீபா கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் ஆண்டி. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல ஆண்டி, வாங்கிக்கோங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் அங்கிள். இருந்து காஃபி சாப்பிட்டு போங்க. காஃபி குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும் ஆண்டி, சந்தியா வரட்டும். இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். அங்கிள், கவலைப்படாம இருங்க. பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. நீங்க செஞ்சது கரெக்ட்னு ஸ்ட்ராங்கா நில்லுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் பா. சரிங்க அங்கிள், நாங்க வரோம். வரோம் ஆண்டி. போயிட்டு வாங்க. வரேன் அங்கிள். சரி. வரேன் அங்கிள்.
என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோமே. அதை நினைச்சாதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லது தானங்க சொன்னாங்க, விடுங்க. இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. தீபாவுக்கா? ஏங்க, அவளும் நம்மளோட பொண்ணு தானங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அவ நம்ம பொண்ணுங்க. இப்ப வரைக்கும் அங்க போகாதது நம்மளோட தப்புங்க. தீபா பாவங்க, தனியா வந்த வீட்டுல என்ன கஷ்டப்படுறாளோ. கௌரி, உனக்கு தெரியாம 4-5 தடவை அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ண, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்திங்க. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவ வருஷ கணக்கு அப்படியே கிடப்பா. நமக்கு தாங்க மனசு கிடந்து அடிச்சுக்குது. எனக்காக ஒரே ஒரு தடவை நீங்க ஃபோன் பண்ணுங்களேன். பாரு, இப்போ சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இப்படியே இன்னும் எத்தனை நாள் தாங்க நம்ம இருக்க போறோம்? ஒரு பக்கம் சந்தியா எங்கன்னே தெரியல. தீபா என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன?